Welcome to Mr. Mathan Talks. Tata Chemicals Q3 FY25 net loss sends shares sharply lower, operating performance weak. டிசம்பர் 2024 இல் முடிவடைந்த மூன்றாவது காலாண்டில் நிறுவனம் 21 கோடி ரூபாய் நிகர இழப்பை பதிவு செய்ததை அடுத்து, பிப்ரவரி 4 அன்று வர்த்தகத்தில் ரசாயனங்கள் மற்றும் சிறப்பு தயாரிப்பு நிறுவனமான டாடா கெமிக்கல்ஸின் பங்குகள் கிட்டத்தட்ட 4% சரிந்தன. டாடா கெமிக்கல்ஸின் செயல்பாடுகளிலிருந்து வருவாய் 3.8% குறைந்து 3,590 ரூபாய் கோடியாக இருந்தது. இது ஒரு வருடம் முன்பு இதே காலகட்டத்தில் 3,730 ரூபாய் கோடியாக இருந்தது. செயல்பாட்டு மட்டத்தில் மூன்றாம் காலாண்டில் எபிட்டா 19.9% குறைந்து 434 ரூபாய் கோடியாக இருந்தது. இது ஒரு வருடம் முன்பு இருந்ததை விட 542 ரூபாய் கோடியாக இருந்தது. கடந்த ஆண்டு இதே காலத்தில் 194 கோடி ரூபாய் நிகர லாபத்துடன் ஒப்பிடும்போது நிறுவனம் நிகர இழப்பை அறிவித்தது. டிசம்பர் 31, 2024 நிலவரப்படி டாடா கெமிக்கல்ஸின் மொத்தக் கடன் 6,722 ரூபாய் கோடியாக இருந்தது. இது ஆண்டுக்கு 810 கோடி ரூபாய் அதிகரிப்பை பிரதிபலிக்கிறது. அதே நேரத்தில் நிகரக் கடன் 952 கோடி ரூபாய் அதிகரித்து 5,329 ரூபாய் கோடியாக உயர்ந்துள்ளது. இது குறைந்த எபிட்டா மற்றும் அமெரிக்கா, கென்யா மற்றும் இந்தியா முழுவதும் அதிக பணி மூலதன தேவையால் உந்தப்பட்டது. இந்தியா உட்பட ஒட்டுமொத்த ஆசியா தொடர்ந்து வளர்ச்சியை அனுபவித்து வருகிறது. அதே நேரத்தில் அமெரிக்கா மற்றும் மேற்கு ஐரோப்பா உள்ளிட்ட பிற சந்தைகள் தட்டையான மற்றும் கொள்கலன் கண்ணாடிக்கான தேவை குறைந்ததால் சிறிது சரிவைக் காண்கின்றன என்று டாடா கெமிக்கல்ஸ் நிர்வாக இயக்குநரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஆர். முகுந்தன் கூறினார். மூல மணி கண்ட்ரோல் Declaration